the length of the metal wire is L1 when the tension in it is T1. And length is L2 when the tension is T2. The natural length of the wire, the original length. T1 tension இருக்கப்போ அது final length L1. T2 tension இருக்கப்போ அதோட final length L2. இது ரெண்டுக்கு ரிலேஷன் என்னன்றதா கொஸ்டின். நம்ம ஜெனரல் ஃபார்முலா எடுப்போம். Young's modulus is equal to F by A into change in length by original length. நல்ல கவனி. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு Young's modulus is T1 டென்ஷன், ஏரியா A தான், ஒரிஜினல் லெங்த் L தான், சேஞ்ச் ஆன லெங்த் வந்து L1 minus L. இதே செகண்ட் கேஸ்க்கு டென்ஷன் T2, ஏரியா அதே ஒயர் தான், ஒரிஜினல் லெங்த் L தான், ஆனா சேஞ்ச் ஆன லெங்த் வந்து L2 minus L. இப்போ இதுல நம்ம ஒரிஜினல் லெங்த் வெளியே எடுத்தாங்க. கவனிக்கிறியா? AA கேன்சல், LL கேன்சல், பேலன்ஸ் பார்த்தேன்னா T1 into L2 minus L equal to T2 into L1 minus L. இது எக்ஸ்பேண்ட் பண்ணிரு. T1 L2 minus T1 L1 T1L equal to T2 L1 minus T2 L. T2 greater than T1ன்றதுனால இதை இந்த ஸ்டெப்பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வா. T2 minus T1 காமனா L கொண்டாந்தாச்சு. அப்ப இந்த டேர்ம் அட் சைடு கொண்டு போயிடணும். T2 L1 minus T1 L1 L2. அப்ப L காமனா நீ வெளியே எடுத்தேன்னா ஃபைனல் ஸ்டெப் வந்துருச்சு. T2 L1 minus T2 T1 L2 divided by T2 minus T1. Is the answer, which is equation option C. Okay, is the answer.